சாமுவேலை தேவன் கூப்பிட்டார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது கர்த்தர் யாருன்னே அவனுக்கு தெரியாதுங்க. தேவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது. இன்றைக்கும் கூட நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, தேவன் யாருன்னு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் யாருன்னு தெரியாது. அவர் ஒருவரா இருவரா மூவரான்னு தெரியாது. அல்லேலூயா. எத்தனை பேர்னு தெரியாது, எங்க இருக்காருன்னு தெரியாது, எப்படி இருக்காருன்னு தெரியாதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்கிறது ஒரு சிறு பையன் தேவாலயத்தில் கொண்டு ஊழித்து கொண்டு விட்டாச்சு, அவனுக்கு தேவன் யாருன்னே தெரியல. வேதம் அப்படி சொல்லுது, அவன் கர்த்தரை அறியாதிருந்தான். அல்லேலூயா. யாருன்னே தெரியாதுங்க. சர்ச்சில் படுத்து கிடக்கிறான், விளக்கெல்லாம் அணைச்சிட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு சர்ச்சில் என்ன செய்து கிடக்கிறான், படுத்து கிடக்கிறான். முதல் ஊழியத்துக்கு ஆரம்பமே சர்ச்சில் தானே செய்யணும், படுக்கணும். ஒரு ரெண்டு விஷயம் பார்க்கலாம். இந்த சாமுவேலுக்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் ஆண்டவர் என்ன செய்யறாரு, சாமுவேலே சாமுவேலுன்னு கூப்பிடுறாரு. வேடிக்கையாக இருக்கிறது பாருங்க. நீங்க தெரியாத ஆள்கிட்ட பேசுவீங்களா? ஒரு ஆள் உங்களுடைய பார்த்தாலையுமே நமக்கு தெரியாத ஒரு மாதிரிலாம் பார்க்கறான், இவன் முடியே சரியில்லையே அப்படின்னு நம்மளே யோசிப்போம். ஆனா சாமுவேல்கிட்ட தேவன் போய் கேட்கிறாரு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. இவன் ஏற்கனவே 2-3 தடவை எழுப்பி ஏலிங்கிற பாஸ்டர்கிட்ட போயிட்டு வந்தாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏலி பக்கத்துல தான் படுத்து கிடக்காரு அதே ஆலயத்திற்குள்ள. அவன்கிட்ட போய் தேவன் என்ன செய்யல, பேசல. வேதம் சொல்கிறது சாமுவேலி நாட்களிலே வேத வசனம் கிடைப்பது அபூர்வமாக இருந்தது. அல்லேலூயா. வேத வசனம் தேவன் மனிதர்களோடு பேசுகிற அந்த வார்த்தைகள் அபூர்வமாக இருந்தது. தேவன் பேசிவிட்டார் என்று சொன்னால் அது பெரிய ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கும். அல்லேலூயா. யார்கிட்ட பேசுவார்னா தீர்க்கதரிசிகிட்ட தான் பேசுவார், எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் பேசுறாருன்னு அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லுகிறார்கள். ஏன்ட்டையும் ஆண்டவர் பேசினார், எனக்குள்ளேயும் உணர்த்தினார், எனக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஏவனாரு, இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்றோம். அல்லேலூயா. ஏவனாரா உணர்த்தினாரா அல்லது என்ன செஞ்சாருன்னு நமக்கு தெரியாது, சொல்லுவாங்க. அல்லேலூயா. அன்றைக்கு அபூர்வமாக இருந்த அந்த ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கு எல்லாரும் ஏன் ஆண்டவர் பேசுறாரு, ஏன் ஆண்டவர் பேசுறாரு, எனக்கு டீம் ஆண்டவர் பேசுவார், எனக்கு டீம் ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லி இந்த ஐசுக்கார ஐசி வித்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் சாமுவேலிடத்துல தேவன் பேசும்பொழுது தேவன் தான் பேசுகிறார் என்று சாமுவேலுக்கு என்ன செய்யாது, தெரியாது. குட்டி பையன் எழும்பி ஓடுதான், ஒத்தியில படுத்து கிடக்காம பாருங்க. அல்லேலூயா. அவனை ஒத்தியில ஒரு கட்டிலையோ ஒரு தொட்டிலையோ அல்லது ஒரு பாயிலையோ போட்டு விட்டுட்டு ஏலி அங்கே படுத்து கிடக்காரு. ஓடுறான் எழும்பி. ஏலி தெரிஞ்சுக்கிட்டாரு, கர்த்தர் தான் என்ன செய்யறாரு, பேசுறாரு. நம்ம கிட்ட பேசுவதற்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை. அவர் கேள்வி கேட்கட்டா, எத்தனை பேர் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள்? நிறைய பேர் தேவனுடைய சத்தத்தை என்ன செய்யறதில்லை, கேட்கிறதே இல்லை. இன்னும் சிலர் தேவன் பேசாட்டாலும் தன் மனதில் உள்ளவைகள் எல்லாம் தேவன் பேசினார் 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 என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்கிறது மூடன் தன் மனதில் உள்ளவைகளை என்ன செய்வானா, வெளிப்படுத்தல்களாக வெளிப்படுத்துவான். வேதம் சொல்கிறது தேவன் எல்லாரிடத்திலும் பேசுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அதே சமயம் தேவன் அநேகரிடத்திலே பேசுகிறவர். அடுத்ததாக தேவனுக்கு பிரியம் இல்லாவிட்டால் யாரோடு பேசுகிறாரோ அவரோடு பேசுகிற பேச்சை என்ன செஞ்சிருவாரு, நிறுத்திடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கடந்த 9 மாதங்களை தாண்டி இந்த 10வது மாதத்திற்குள்ளாக தேவனுடைய கிருபையினாலே நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் பிரவேசிக்க செய்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் அதை உணர்கிறீர்கள்? கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்தும் பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஒரு செய்திக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நான் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 3வது அதிகாரம். தெரிந்த ஒரு வேத பகுதி, அதிலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். அல்லேலூயா. இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம படித்திருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபத்தில் சொல்லியிருக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு வேத வசனம் இது. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது இந்த வசனம்? சாமுவேலை தேவன் கூப்பிட்டார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சாமுவேலை தேவன் கூப்பிடும் பொழுது சாமுவேலுக்கு வயசு எத்தனை தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க, சொல்லுங்க பாப்போம். சாமுவேலுக்கு வயசு எத்தனை இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு 5 வயதில் இருந்து ஒரு 10 வயதிற்குள்ளாக இருக்கும். பூரணமாக சொல்ல முடியாது. ஒரு 5 வயதில் இருந்து ஒரு 10 வயதுக்குள்ளாக, 9ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம், 7ஆக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குட்டி பையன்தான் சாமுவேல். அல்லேலூயா. இவன் எப்படி தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே வந்தான் என்று நாம் அதை விளக்கமாக படித்தா, ஒரு பெண்ணுக்கு நீண்ட நாட்களாக என்ன இல்லை? குழந்தை இல்லை. அவள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாள். எனக்கு ஒரு குழந்தையை தார ஆண்டவரே. எத்தனையோ முறை வந்து ஜெபித்து கொண்டே இருந்தாள். ஆனால் என்ன செய்யலை? கிடைக்கல. வருஷந்தோறும் வருவா, ஆனால் அவளுக்கு குழந்தை கிடைக்கல. ஆனால் இந்த தடவை ஜெபத்தை கொஞ்சம் மாற்றுறா. அல்லேலூயா. கொஞ்சம் மாற்றி ஜெபம் பண்ணுகிறாள். எப்படி ஜெபம் பண்ணுகிறாள்? ஆண்டவரே, எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை உமக்கே என்ன செஞ்சிருவேன்? திருப்பி தந்து விடுவேன்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். எனக்கு 2 ஆண் பிள்ளை தந்தால் 1 தருவேன் அப்படின்னு கூட அவர் சொல்லலை. நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் நான் அதை உமக்கே ஊழியம் செய்வதற்கு அர்ப்பணித்து விடுவேன் என்று ஜெபிக்கிறாள். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண் குழந்தையை அவள் தேவனுக்கு வாக்குப்படித்தபடி, தேவனிடத்தில் பொருத்தனை செய்தபடி, தேவனுடைய ஆலயத்தில் ஏலி என்கிற ஒரு ஊழியக்காரனுடைய கைக்கு கீழே அவள் விட்டு போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு இருதயம் பாருங்க. ஒரு குழந்தை, நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தை, இவன் வந்து அவளை விட்டு பிரித்து கொண்டு போய் அந்த ஆலயத்தில் விடுகிறாள். அல்லேலூயா. அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் பாருங்க. நீண்ட நாட்கள் கழித்து பிறந்த அந்த குழந்தைய கொண்டு இந்த சர்ச்சில் விடும் பொழுது அது எதுக்கு விட்டுட்டு இருக்கா? படிக்கிறது கூட இல்லை. எதுக்கு? ஊழியத்திற்கு. ஊழியத்துக்கு போகிற வயசாங்க அது. ஊழியத்துக்கு போகிற வயசு அந்த வயசு. யோசித்து பாருங்க. சில விஷயங்கள் வேதத்தில் ரொம்ப கருகலான சத்தியங்களாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் ஆழமாக பார்க்கும் பொழுது தான் நாமெல்லாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கூட தகுதி இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நமக்கு எழுப்புகிறது. அல்லேலூயா. ஆலயத்தில் கொண்டு விட்டாச்சு. வேதம் சொல்கிறது, கர்த்தர் யாருன்னே அவனுக்கு தெரியாதுங்க. தேவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது. இன்றைக்கும் கூட நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, தேவன் யாருன்னு தெரியாது. அல்லேலூயா. எங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் யாருன்னு தெரியாது. அவர் ஒருவரா, இருவரா, மூவரான்னு தெரியாது. அல்லேலூயா. எத்தனை பேர்னு தெரியாது. எங்கே இருக்காருன்னு தெரியாது. எப்படி இருக்காருன்னு தெரியாதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய சபைக்கு போதகரா விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கு கூட தெரியல. ஆனால் வேதம் சொல்கிறது, ஒரு சிறு பையன் தேவாலயத்தில் கொண்டு ஊழித்து கொண்டு விட்டாச்சு, அவனுக்கு தேவன் யாருன்னே தெரியல. வேதம் அப்படி சொல்லுது, அவன் கர்த்தரை அறியாதிருந்தான். அல்லேலூயா.
யாருன்னே தெரியாதுங்க. சர்ச்சில் படுத்து கிடக்கிறான், விளக்கெல்லாம் அணைச்சிட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு சர்ச்சில் என்ன செய்து கிடக்கிறான், படுத்து கிடக்கிறான். முதல் ஊழியத்துக்கு ஆரம்பமே சர்ச்சில் தான் என்ன செய்யணும், படுக்கணும். ஒரு அல்லல் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் அல்லல் சொல்லுங்க. நாங்கள் எல்லாம் ஆரம்ப காலங்களில் ஊழியம் செய்யும் பொழுது முழுவர ஜெபத்துக்கு போவோம். முழுவர ஜெபத்துக்கு போயிட்டு முழுவர ஜெபம் 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் முடியும். நம்ம வீட்டில் நல்ல பாயை போட்டு தலைக்கு 2 தலைவாணி, காலுக்கு 2 தலைவாணி, வலது பக்கம் ஒரு தலைவாணி, இடது பக்கம் ஒரு தலைவாணி, ஒரு அழகான போர்வை, அப்படி அழகாக மூடி குளிருக்கு ஏதமாக அப்படி பொதுன்னு பஞ்சுக்குள்ளே படுத்த மாதிரி படுத்து கிடப்போம். அல்லேலூயா. முழுவதுக்கு ஜெபம் பொழுது ஒரு பாய் தான் தருவாங்க, தலைவாணி எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. அல்லது பெஞ்சில் படுத்து கிடக்கணும். ரொம்ப தூக்கம் வச்சுன்னா பெஞ்சிலேருந்து உருண்டு பொத்துன்னு செய்யணும், கீழே விழுந்துடணும். அப்படிலாம் சூழ்நிலையில் நாங்கள் படுத்துருக்கோம். கூட்டத்தை முடிச்சுட்டு 2 மணி 3 மணிக்கு என்ன செய்வோம், பஸ் ஏறதுக்கு வருவோம். நான் எல்லாம் ஒரு சமயம் இந்த யாக்கோபுரத்தில் ஊழியத்தை செய்து முடிச்சுட்டு பல ஊர் போகிற வரை நடந்து போயிருக்கேங்க. மெயின் ரோடு வேறு போகணும்ல, வேறு வழி. 2-3 வரை சேர்ந்து அவ்வளோ உற்சாகமாக நடந்து போவோம். அல்லேலூயா. பாம்பு வந்தாலும் தெரியாது, பள்ளி வந்தாலும் தெரியாது, தேடு வந்தாலும் தெரியாது. இப்போ அப்படியா 2 வீலரு, காரு, பஸ்ஸு எல்லாம் வசதி. அன்னைக்கு நம்ம எந்த வசதியிலையுமே இல்லை. அல்லேலூயா. நான் நடந்து போன காலங்களெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒரு நாளெல்லாம் நடந்து வாரம் 3 மணிக்கு முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடந்து அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு பஸ் வந்துச்சு. நேராக விளக்குக்கு வந்து இறங்குறோம். அல்லேலூயா. மணி எத்தனை இருக்குன்னு தெரியுமா? கரெக்டாக 6 மணி இருக்கும். எத்தனை மணி இருக்கும்? 6 மணி. நடந்து ராத்திரி பூரா வந்திருக்குறோம். வயிறு பசிக்குமா? பசிக்காதாங்க. பசிக்கு, ரொம்ப பசிக்கு. எத்தனை ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, இட்லி அவிச்சு அப்படியே ஆவி பறக்க. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. பல்லுந்தேக்கில் மூஞ்சுங்கள் உள்ள ஒன்றும் செய்யலை, பேசாமல் உட்காந்துட்டோம் கடையில். உட்காந்தா சுட சுட இட்லி, அதோட சுட சுட வடை வேறு, நல்ல சாம்பாரும் சட்னி வச்சு 5:30-6 மணிக்கே கப்புன்னு வயிற்று என்ன செஞ்சாச்சு, ஏத்தியாச்சு. ஊழிய நாட்கள் அப்படி இருந்தது. கடவுளுக்கு ஊழி செய்ய நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொண்டதுனால அப்படி போயிட்டு வாரோம். இந்த சாமுவேலுக்கு ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா. தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சாமுவேலே சாமுவேலுன்னு கூப்பிடுறாரு. வேடிக்கையாக இருக்கிறது பாருங்கள். நீங்கள் தெரியாத ஆள்கிட்ட பேசுவீங்களா? ஒரு ஆள் உங்களுடைய பார்த்தாலையுமே நமக்கு தெரியாத ஒரு மாதிரிலாம் பார்க்குறான், இவன் மொழியே சரியில்லையே அப்படின்னு நம்மளே யோசிப்போம். ஆனால் சாமுவேல்கிட்ட தேவன் போய் கேட்குறாரு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. இவன் ஏற்கனவே 2-3 தடவை எழும்பி ஏலிங்கிற பாஸ்டர்கிட்ட போயிட்டு வந்தாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏலி பக்கத்தில் தான் படுத்து கிடக்காரு அதே ஆலயத்திற்குள்ளே. அவன்கிட்ட போய் தேவன் என்ன செய்யலை, பேசலை. வேதம் சொல்கிறது, சாமுவேலி நாட்களிலே வேத வசனம் கிடைப்பது அபூர்வமாக இருந்தது. அல்லேலூயா. வேத வசனம், தேவன் மனிதர்களோடு பேசுகிற அந்த வார்த்தைகள் அபூர்வமாக இருந்தது, கேட்க முடியாது. தேவன் பேசிவிட்டார் என்று சொன்னால் அது பெரிய ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கும். அல்லேலூயா. யார்கிட்ட பேசுவார்னா தீர்க்கதரிசிக்கிட்ட தான் பேசுவார், எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் பேசுகிறாருன்னு அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறார்கள். ஏன்ட்டையும் ஆண்டவர் பேசினார், எனக்குள்ளேயும் உணர்த்தினார், எனக்குள்ளேயும் ஆண்டவர் வந்து என்ன சொன்னார், ஏவனார். இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறோம். அல்லேலூயா. ஏவனாரா, உணர்த்தினாரா, அல்லது என்ன செஞ்சாருன்னு நமக்கு தெரியாது, சொல்லுவாங்க. அல்லேலூயா. அன்றைக்கு அபூர்வமாக இருந்த அந்த ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கு எல்லாரும் ஏன்டா ஆண்டவர் பேசுகிறாரு, ஏன்டா ஆண்டவர் பேசுகிறாரு, எனக்கு டீம் ஆண்டவர் பேசுவார், எனக்கு டீம் ஆண்டவர் பேசுகிறான்னு சொல்லி இந்த ஐசுக்காரன் ஐசி வித்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. இருக்கட்டும். ஆனால் சாமுவேலிடத்தில் தேவன் பேசும்பொழுது தேவன் தான் பேசுகிறார் என்று சாமுவேலுக்கு என்ன செய்யாது, தெரியாது. குட்டி பையன் எழும்பி ஓடுதான், ஒத்தியில் படுத்து கிடக்காம பாருங்க. அல்லேலூயா. அவனை ஒத்தியில் ஒரு கட்டிலையோ ஒரு தொட்டிலையோ அல்லது ஒரு பாயிலையோ போட்டு விட்டுட்டு ஏலி அங்கே படுத்து கிடக்காரு. ஓடுறான் எழும்பி. ஏலி தெரிஞ்சுக்கிட்டாரு, கர்த்தர் தான் வந்து என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. நம்மக்கிட்ட பேசுவதற்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்கட்டா, எத்தனை பேர் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள்? நான் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை பார்க்கலாம். நிறைய பேர் தேவனுடைய சத்தத்தை என்ன செய்கிறதில்ல, கேட்குறதே இல்லை. இன்னும் அன்றைக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், தேவன் பேசுவார்ல, ஏங்க தேவன் பேசுவாரா அப்படிங்காரு. பெரிய ஊழியக்காரர் சொல்கிறார், தேவன் பேசுவாரா, நீங்கள் கேட்டிருக்கீங்களா?
அப்போ இவ்வளோ நாள் பைபிள் வச்சுட்டு என்ன பிரசங்கம் பண்ணுறீங்க? இல்லை, தேவன் பேசுவாரா எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. எங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். இன்னும் சிலர் தேவன் பேசாட்டாலும் தன் மனதில் உள்ளவைகள் எல்லாம் தேவன் பேசினார் 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 என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, மூடன் தன் மனதில் உள்ளவைகளை என்ன செய்வானா? வெளிப்படுத்தல்களாக வெளிப்படுத்துவான். அப்போ அந்த பாஸ்டர் சொல்றாரு, தேவன் பேசுவாரான்னு கேட்குறாரு. அப்போ ஏன் அப்படி கேட்டாரு எனக்கு புரியாத ஒரு புதிராக இருக்குது. அப்போ வேதம் சொல்கிறது, தேவன் எல்லாரிடத்திலும் பேசுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அதே சமயம் தேவன் அநேகரிடத்திலே பேசுகிறவர். அடுத்ததாக, தேவனுக்கு பிரியம் இல்லாவிட்டால் யாரோடு பேசுகிறாரோ அவரோடு பேசுகிற பேச்சை என்ன செஞ்சிருவார்? நிறுத்திடுவார். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்வது எனக்கு நேரம் இல்லை. தேவன் பேசுகிறவர், எல்லாரிடத்திலும் பேசுகிறவர் அல்ல. அல்லேலூயா. குறிப்பிட்ட சிலரோடு பேசுகிறார். அதன் பிறகு சிலரிடத்தில் தேவன் பேச விரும்பாததினால தேவன் பேச்சை என்ன செஞ்சிருந்தாரு? நிறுத்தி விடுகிறார். இப்போ என்ன நடக்கு? சின்ன பையன்கிட்ட போய் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குட்டி சாமுவேலுங்க, அவங்ககிட்ட போய் ஆண்டவர் பேசுகிறாரு. இப்போ வீட்டில் நீங்கள் எல்லாம் பெரியவங்களாக இருக்கிறீங்க, உங்களை விட்டுட்டு உங்கள் பிள்ளைகிட்ட மட்டும் போய் ஆண்டவர் பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் எவ்வளோ பெரிய ஆள் வீட்டில் உட்காந்துருக்கிறேன், என்கிட்ட பேசாமல் அவங்ககிட்ட போய் என்ன பேச ஆண்டவருக்கு அப்படின்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நிறைய பேர் யோசிப்பீங்க. அல்லேலூயா. இப்படி பல சூழ்நிலையில் சாமுவேல்கிட்ட போய் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி பேசும்பொழுது அவனுக்கு என்னன்னு தெரியல, யாருன்னு தெரியல. அப்போ பாஸ்டர்கிட்ட போய் கேட்குறான். பாஸ்டர் பேர் என்ன பேர்? சத்தமாக சொல்லுங்க. ஏலி. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்லும் பொழுது ஏலி அப்படின்னு கேட்ட மாதிரி கேட்க தான் கேட்டேன். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் பேர் என்னது? அப்படி சொல்லுங்க. அப்போ வந்து ஏலி பாஸ்டர்கிட்ட போய் கேட்குறான். ஏலி பாஸ்டர் சொல்கிறாரு, சாமுவேலே வாண்ட பேசினாரா? அவருக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்ன விட்டு வாண்ட பேசுவார்? நான் இந்த வருஷத்தில் இந்த சபையில் எத்தனை வருஷமாக போதகராக பாஸ்டராக இருக்கிறேன், வாண்ட எப்படி பேசினா அவர்? போய் படு அப்படின்னு சொல்லியிருக்கணும். நம்ம இருந்தால் அப்படி தான் சொல்லுவோம். நமக்கு இருக்கிற அகந்தையும் ஆணவம் அப்படி தான் சொல்ல வைக்கும். அல்லேலூயா. ஆனால் இவன் அப்படி சொல்லலை. போய் படுப்பா. இன்னொரு தடவை வாண்ட அப்படி கேட்டால், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சத்தமாக எழுச்சுங்க பார்க்கலாம். கர்த்தாவே நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்படி என்ன அர்த்தம்? கேட்கிறேன் கேட்கிறேன் கேட்டுக்கொண்டே இருப்பேன் அப்படி அர்த்தம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நான் நீர் சொல்லு ஆண்டவரே நான் கேட்கிறேன், நீர் சொல்லு ஆண்டவரே நான் கேட்கிறேன், நீர் சொல்லு ஆண்டவரே நான் கேட்கிறேன். அதாங்க அர்த்தம். அது என்னங்க அர்த்தம்? நீர் சொல்லும் நான் அதை கேட்டு செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் அதை கேட்டு செய்கிறேன், கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு அர்த்தங்க. அல்லேலூயா. எஃப்எம்ல சொன்ன மாதிரி கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதல்ல. தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் கேட்பதோடு நிறுத்தி கொண்டால் தேவன் அவனோடு தொடர்ந்து பேசுவதில்லை. அல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் எழுதுகிறார், தேவன் சொல்லுகிற ஒரு முதல் வார்த்தைக்கு எந்த தேவ பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லையோ, எந்த தேவனுடைய ஊழியர்கள் கீழ்ப்படியவில்லையோ, அந்த மனிதர்களிடத்தில் தேவன் இரண்டாவது வார்த்தையை பேசுவதே இல்லை. முத வார்த்தைக்கே நீ கீழ்ப்படியிலே, ஓண்டியதுக்கு நான் ரெண்டாவது வார்த்தையை பேசணும். அந்த இடத்துல சாத்தான் உள்ள வந்து தந்திரமாக பேசி ஏமாற்றி கொண்டு போயிடுவான். கவனமாக இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, சாமுவேல் ஆண்டவரே நீர் சொல்லும் நான் கேட்கிறேன்னு சொன்னார். நீர் சொல்லு ஆண்டவரே, அடியேன் கேட்டு அதன்படி செய்கிறேன். அல்லேலூயா. இதுதாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடியேன் கேட்டு செய்கிறேன். அடியேன் வாயில சொல்லிட்டா போதாது. அல்லேலூயா. அடியேன் என்றால் என்ன அர்த்தம்? அடியேன் என்றால் என்னங்க பொருள்? இந்த வார்த்தையை எங்க யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ராஜாக்கள்கிட்ட யூஸ் பண்ணுவாங்க. மந்திரிமார்கள், பெரிய புலவர்கள், பாண்டித்யம் பெற்ற சபையில் இருக்கிற பெரிய ஆட்கள் எல்லாம் ராஜாவிட்ட போய் பேசும் பொழுது, ராஜாவே நீங்க சொல்லுங்க அடியேன் கேட்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் நல்ல பாட்டு பிடிக்கீங்க நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் நல்ல பிரசங்கம் பண்ணுறீங்க நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி அர்த்தம் இல்லை. ராஜாவே நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்வதை கேட்டு நாங்கள் செய்கிறோம், அதற்கான காரியங்களை நடைமுறைப்படுத்துகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இப்படி ஒரு அடியேன் என்கிற வார்த்தைக்கான பொருளை குறித்து அகராதியிலே எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் உமது உண்மையான வேலைக்காரர்கள். அல்லேலூயா. கேட்கிறேன் என்று சொல்லுகிறவன் அதை செய்யாவிட்டால்
அவன் உண்மையான வேலைக்காரனே இல்லை. கிடையாது. அவன் ஆண்டவரிடத்துல கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய உண்மையான பிள்ளைகள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நாங்கள் வேலைக்காரர்கள் அல்ல, உரிமையான உமக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆண்டவரே. நீர் சொல்வதை கேட்டு நாங்கள் அப்படியே செய்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்க மட்டும் செய்கிறீர்களா, வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி வாழ்கிறீர்களா? வேதம் சொல்கிறது, சாமுவேல் கேட்டு அப்படியே செய்தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவன் அப்படியே செய்ததுனால அவனுடைய வாழ்க்கை குறித்து வேத சரித்திரம் என்ன சொல்கிறது? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேலோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசியாக வளர்ந்து வருகிறான். தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஒரு தேவ மனிதனாக தீர்க்கதரிசியாக வளர்ந்து வருகிறான். சொன்னதுல ஒன்று கூட என்ன செய்யல, தரையில விழல. அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட வேஸ்டாவோ ஏமாந்தோ போகல. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கினது. இவனை போல ஒரு தீர்க்கதரிசி கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சாமுவேலோடு தேவன் பேசி ஒவ்வொரு வார்த்தையும் உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் அணுவாக வேதத்தை வாசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தைகளினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. சாமுவேல் ஒரு குட்டி சாமுவேலா இருந்தாங்க. குட்டி சாமுவேலாக இருந்தவன் அடியேன் கேட்கிறேன் என்றல்ல, நான் கேட்டு செய்கிறேன், கீழ்ப்படுகிறேன் என்று அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவன் மாற்றிக் கொண்டதுனால சாமுவேல் வளர்ந்தான். அல்லேலூயா. வளர 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 தேவன் அவனும் கூட இருந்து தம்முடைய வார்த்தையை அவனுக்கு வெளிப்படுத்தி ஒன்று கூட தரையில் விடாம, இது ஒரு போலி தீர்க்க தரிசனம், 10 தீர்க்க தரிசனம் சொன்னாரு, 7 நல்லா இருக்கு, 3 தப்பா இருக்கு என்று சொல்லுகிற விதத்திலே அல்ல. 100 தீர்க்க தரிசனம் சொன்னாரு, 50 சரியா இருக்கு, 50 சரியா இல்ல அப்படின்னு சொல்வதில் அல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யாகாமல் கீழே விடாமல் தேவன் அதை உறுதிப்படுத்திக் கொண்டே வந்தார். அல்லேலூயா. அப்படி அவன் உண்மையான தேவ பிள்ளையாக அவன் வளர்ந்ததுனால ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாக அவன் பெயர் எடுத்தான். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே இப்படி ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக அவனுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அடியேன் கேட்கிறேன், அடியேன் கேட்டு செய்கிறேன், கர்த்தாவே என்று சொல்லும், அடியேன் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்று ஒவ்வொரு தடவையும் அந்த ஏலி பாஸ்டர் சொன்ன வார்த்தையை தன்னுடைய பாருங்கள் மந்திரமாக ஒரு முக்கியமான வார்த்தையாக எடுத்துக்கொண்டு அப்படியே அவனுடைய வாழ்க்கையில் அதை அஸ்திவாரப்படுத்தி செயல்பட்டதுனால தேவன் அவன் சாகும் வரைக்கு அவனோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் தேவனுக்கு முன்பதாக, ஆண்டவரே நாங்கள் உமது அடியார், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய உண்மையான பிள்ளைகள், ஆண்டவரே நீர் சொல்வதை இந்த காதில் கேட்டு இந்த காது வழியாக விடுகிற போலி பிள்ளைகள் அல்ல, ஏமாற்றுகிற பிள்ளைகள் அல்ல. ஆமாம் உண்மைதான், சத்தியம்தான், ஆனால் எப்படி நடக்க முடியும் இப்படி சொல்லுகிறவர்களே போல இல்லை, ஆண்டவரே நீர் சொல்வதை அப்படியே கேட்டு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி சொல்லுகிறவர்கள் சத்தம் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். மெய்யாகவே அப்படி நீங்கள் நடக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அடியேன் என்று சொன்னால் மாத்திரம் போதாது, அடியேன் கேட்டு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. இன்னும் அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது இதுதான் உங்களை ஞாபகத்துக்கு வரணும். என்ன ஞாபகத்துக்கு வரணும்? கர்த்தாவை சொல்லும், அடியேன் கேட்டு கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. கர்த்தாவை சொல்லும், அடியேன் கேட்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. அப்படி அடியேன்னு சொல்லி கீழ்ப்படிந்த தேவ பிள்ளைகள் வேதத்தில் நிறைய இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்
என்பது குறித்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி அதுக்கப்புறம் மேற்கொண்டு தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. வேதத்தில் அடியேன் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்த சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் படிக்கும்படி விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம், வசனத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து வெறுங்கையுள்ளவனாக நான் போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களோடு என்ன செய்கிறேன்? போகிறேன். அல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே நான் அடியேன், நீர் சொன்னதெல்லாம் கேட்டு என்ன செய்தேன் ஆண்டவரே, செய்தேன். அப்படி செய்கிறவனாக நான் இருந்ததுனால நான் போகும்போது எப்படி போனேன்? வெறுங்கையா போனேன். அல்லேலூயா. கையில் காசு இல்லை, எங்கே போய் தங்குவோங்கிற கேள்விக்குறி, பல பிரச்சனைகளோடு தான் நான் போனேன். ஆனால் நான் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்ததுனால வெறுங்கையாக போன நான் இப்போ எப்படி வந்திருக்கிறேன்? பரிவாரங்களோடு வந்திருக்கிறேன். கரங்களை திட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வெறுங்கையாக போன நம்ம ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதம் உடையவர்களாக ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுது எப்போ தெரியுமா? நீ அடியேன் என்று சொல்லி வார்த்தைகளை கேட்கிறதுனாலே மாத்திரமல்ல, வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிவதனாலே. ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபு தேவனின் முன்பதாக தன்னை அடியேனாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்ததுனால அவனை தேவன் ஆசீர்வதித்திருந்தார். ஹல்லேலூயா. அடுத்த வாசிக்க பார்க்கலாம். ஒரு மனிதனை குறித்து நீங்கள் வாசிங்க வேதத்தில். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கூப்பிடுவார், மோசே மோசே அவனை கூப்பிடுதாரு. அவனுக்கும் புரியாத ஒரு புதிரா இருக்கு. அல்லேலூயா. அப்போ இதோ அடியேன் அப்படிங்கிறான். அல்லேலூயா. என்ன சொன்னா? இதோ அடியேன் அப்படிங்கிறான். அப்போ ஆண்டு சொல்லுங்க, வா நான் உன்னை ஊழியக்காரனா தெரிந்து கொள்கிறேன். எகிப்து நாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் என் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்க, நீ போய் அவர்களை விடுவித்தனை செய்யணும், கொண்டு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசிட்ட பேசுகிறார். அல்லேலூயா. மோசே முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படி வாக்குவாதம் பண்ணாலும் ஆண்டவரே நான் போகிறேன்னு போனான். அல்லேலூயா. ஏன் வாக்குவாதம் பண்ணான் தெரியுமா? அவனை தலைவனாக யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. மோசேயை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்வதற்கு எந்த மனிதர்களுக்கும் என்ன இல்லை? விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் யாருக்கு விருப்பம் இருக்கு? தேவனுக்கு விருப்பம் இருக்கு. நீதான் தலைவனாக போகணும் அப்படின்னு தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. ஆகவே தேவன் அவனை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. இதற்கு விட எங்க இருக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு வாங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? உன்னை யாருப்பா தலைவனாக ஏற்படுத்தினது? உன்னை யார் நியாயாதிபதியாக ஏற்படுத்தினது? உன்னை யார் இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்களாம். கேட்டவர்கள் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தான் இவன்லாம் தலைவனுக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்னாங்களாம். அல்லேலூயா. இவன் எதுக்கு லாய்க்கு கிடையாது? தலைவனுக்கே லாய்க்கு கிடையாது. அப்படி மறுதலித்திருந்த மோசேயை தேவன் முட்செடியிலே தரிசனமாக எங்க போது பார்த்தீங்களா? யாத்திராமத்துக்கு போது முட்செடியிலே தரிசனமாகி தரிசனமான தூதனாலே அவனை தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன்னை தலைவனாக தலைவியாக நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையில ஒருவேளை உங்களுக்கு இருக்குமானால், ஆண்டவரே நீர் சொல்லும் நான் அடியேன் கேட்டு கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னால், யாரெல்லாம் உங்களை மதிக்கலை
பிடிக்கலையோ, யாரெல்லாம் தலைவனாக தலைவியாக ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு முன்பதாக ஒரு தலைவனாக, ஒரு நியாயாதிபதியாக, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக தேவன் உங்களை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஏன் அடியேன் என்று சொல்லுகிற உண்மையான வார்த்தையினாலே. அடியேன் என்று சொன்னவன் வெறுமையாக போனவன் நிரம்பி வருகிறான். அடியேன் என்று சொன்னவன் தலைவனாகுவதற்கு தகுதியில் என்று மக்கள் அவனை புறக்கணித்து தள்ளினாலும் தலைவனாக மீட்பனாகவும் தேவனை ஏற்படுத்தி ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, அடியேன் சொன்ன இன்னொரு ஆளவாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுவோம். வேதாகம சங்கீதத்தின் புஸ்தகம் 116 சங்கீதம் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 116 சங்கீதம் 16 வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும், நான் உமது அடியாளின் புத்திரனும், உமது ஊழியக்காரனுமாக இருக்கிறேன், உமது ஊழியக்காரனுமாக இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் உமது அடியேன் ஆண்டவரே, நீர் சொல்வதை கேட்டு நான் நடந்து கொள்வேன் ஆண்டவரே என்று சொன்னான். வேதம் சொல்கிறது. அப்படி சொன்னதுனால அவனுடைய கட்டுகளை எல்லாம் இவன் என்ன செஞ்சாரான்? அவிழ்த்து விட்டார். இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 119 சங்கீதம் 65 வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 119 65 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாக நடத்தினீர். அல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, ஆண்டவரே நான் உமது அடியேன் என்று சொன்ன பொழுது அவனுடைய கட்டுகளை எல்லாம் தேவன் அவிழ்த்து விட்டு எப்படி நடத்தினாரா? வசனத்தின்படி நன்றாக நடத்தினீர் என்று சொல்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள் நானும் அடியேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியும் பொழுது தேவன் வசனத்தின்படி நம்ம என்ன செய்வார்? நன்றாக நடத்துவார். நம்மை சுற்றி இருக்கிற எல்லா கட்டிலும் செய்யும், அவிழ்த்து விடப்படும். அல்லேலூயா. எல்லாமே அவிழ்ந்து போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக யாக்கோபு, இரண்டாவதாக மோசே, மூன்றாவதாக தாவீது. அல்லேலூயா. நான்காவதாக உமது அடியேன் என்று சொன்ன இன்னொரு மனுஷன் யார் தெரியுமா? ஒரு ராஜா. வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்க உம் நாமம் விளங்கும் என்று, என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்று சொன்னான். யாரு? சாலமோன் ராஜா. ஜெபம் பண்ற, ஆண்டவரே நான் யாரு? உமது அடியேன். நான் யாரு? உமது அடியேன். நிறைய பேருக்கு அடிமையாக இருக்கிறோம். அடியேன் என்று சொல்கிறோம். யார்கிட்ட சொல்கிறோம்? அம்மா அப்பாட்ட சொல்கிறோம், புருஷன் முன்னாடிகிட்ட சொல்கிறோம், பிள்ளைகிட்ட சொல்கிறோம், வேலை பார்க்குற அதிகாரிகளிடத்தில் சொல்கிறோம், நம்மளோட உயர்ந்த பலசாலிகிட்ட நாங்கள் அடிமை, நாங்கள் அவங்க அடியேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம், அப்படி சொல்லுகிறோம். அல்லேலூயா. இங்கே சாலமோன் சொல்கிறார், நான் உமது ராஜா, நான் ராஜா, உமது அடிமை ஆண்டவரே, உமது அடியேன் ஆண்டவரே. நாங்கள் இங்கே ஜெபம் பண்ணும் பொழுது உம்முடைய கண்களும் காதுகளும் இந்த ஜெபத்தை கேட்பதற்கு எப்படி இருக்கணும்? திறந்தே இருப்பதாக. அல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்பதற்கு உம்முடைய காதுகளும், நான் என் ஜெபத்தை பார்ப்பதற்கு உம்முடைய கண்களும் திறந்தே இருக்கட்டும் ஆண்டவரே, நான் உமது அடியேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. உமது அடியேன் ஆண்டவரே, நான் பண்ணுகிற ஜெபத்திற்கு உம்முடைய செவிகள் திறந்திருக்கட்டும், உம்முடைய கண்கள் கவனிக்கட்டும் ஆண்டவர் அதை அப்படின்னு ஜெபம் பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை எனது அடியேன் என்று சொன்னதுனால நீ இந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை வந்து ஜெபம் பண்ணும் பொழுது என் கண் எப்படி இருக்கும்? திறந்தே இருக்கும். அல்லேலூயா. எதுக்கு?
எத்தனை பேர் தூங்குறீங்க? எத்தனை பேர் கவனச்சிதறலோடு இருக்கீங்க? எத்தனை பேர் ஒழுங்காக கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் தெய்வ பயத்தோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க? அதெல்லாம் அவர் என்ன செய்வார்? கவனிப்பார். எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் கஞ்சாட காட்டுகிறீர்கள்? எத்தனை பேர் சிரிக்கிறீர்கள்? எத்தனை பேர் பாயை பிக்கிறீர்கள், முடியை பிக்கிறீர்கள் என்பதெல்லாம் தேவன் என்ன செஞ்சிருப்பார்? பார்த்துக்கிட்டே இருப்பார். காது கேட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. என்ன பேசுகிறான், என்ன பேசுகிறா, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் கேட்பார். அல்லேலூயா. அப்படி ஒரு பயம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இருந்தால் வேதம் சொல்கிறது, ஆண்டுடைய வார்த்தையை மாத்திரம் கேட்கிற கீழ்ப்படுகிற தேவப்பிள்ளைகளாக இருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தை தேவன் கவனிக்கிறார், உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார், எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் தருகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. நான் உமது அடியேன், உம்முடைய வார்த்தையின்படி கேட்பது மாத்திரமல்ல செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது வெறுமையாயிருந்த தேவப்பிள்ளைகளை தேவன் நிரப்புகிறார். மதிப்பில்லாத தேவப்பிள்ளைகளை தேவன் தகுதியாக மாற்றுகிறார். கட்டுகளோடு இருக்கிற தேவப்பிள்ளைகளை கட்டுகளை அவிழ்த்து நன்றாக நடத்துகிறார். ராஜாவாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தும் பொழுது அவனுடைய ஜெபத்தை கவனிக்கிறார், கேட்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? எத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய ஜெபங்கள் தேவன் கவனித்த மாதிரியே தெரியல, கேட்ட மாதிரியே தெரியல. யோசித்து பாருங்க. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது சொன்னார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் சொல்லுகிறபடி சொல்லுங்க, செய்யாமல் போகிறது என்ன? ஏசப்பா ஏசப்பா, கர்த்தாவே கர்த்தாவே, தகப்பனே தகப்பனே, நான் நேசிக்கிற ஆண்டவரே ஆண்டவரே, ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஓ லார்ட் ஜீசஸ், ஓட் ஜீசஸ் எல்லாம் சத்தமாக நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன செய்ய மாட்டோங்க? கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். ஆண்டவர் தான் கேட்குறாரு, என்ன ஆண்டவரே ஆண்டவர்னு சொல்கிறியம்மா, சொல்கிறியப்பா, நீ ஏன்பா நீ கீழ்ப்படியாமல் இருக்கிற அப்படின்னு நம்ம பைபிளில் போட்டிருக்கு. இன்னொரு பைபிள் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? ஏன் எனக்கு கீழ்ப்படியாத நீ என்ன எதுக்கு ஆண்டவரை ஆண்டவர்னு கூப்பிடுதுன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. நீ தான் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையே, என் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லையே, என் வார்த்தைக்கு பயப்படவில்லையே, திரும்ப திரும்ப எதுக்கு என்ன கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுகிறாய்? எதுக்கு இயேசுவே இயேசுவே இயேசப்பான்னு கூப்பிடுகிறாய்? எதுக்குவே ஓ லார்ட் ஜீசஸ் என்று கூப்பிடுகிறாய்? ஆண்டவரே சொல்றதா போட்டிருக்கு. அல்லேலூயா. யோசிக்கணும். நீங்கள் கர்த்தாவே சொல்லும் அடியேன் என்கிற வார்த்தைக்கு கர்த்தாவே சொல்லும் ஆண்டவரே, நீர் சொல்வதை கேட்டு நான் அதன்படி செய்கிறேன் என்கிற அர்ப்பணிப்புக்கு நீங்கள் வந்தால் வெறுமையாக இருக்கிற உங்களை தேவன் நிரப்புவார். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். கர்த்தாவே என்று சொல்லும், அதை கேட்டு நான் கீழ்ப்படுகிறேன் என்று நீங்கள் சொன்னால், வேதம் சொல்கிறது, நீ எந்தவித கட்டுகளோடு இருந்தாலும் சரி, எந்தவித நெருக்கடியோடு இருந்தாலும் சரி, வெளியே சொல்ல முடியாத எவ்வளவு பிரச்சனைகள் உன்னை நெருக்கி கொண்டிருந்தாலும் தேவன் அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு வசனத்தின்படி உன்னை நன்றாய் நடத்துகிறவராக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்டு கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னால், மதிப்பில்லாமல் இருக்கிற நீ, உன்னை யாருமே மரியாதை கொடுத்து பார்க்காம பேசாம உன்னை தள்ளி கொண்டு உன்னை ஒரு ஒதுக்குப்புறத்தில் புறக்கணித்து தள்ளுகிற நிலைமையில் இருக்கிற நீ ஆண்டவர் சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்தால், எந்த இடத்துல நீ மதிப்பில்லாமல் இருக்கிறையோ அந்த இடத்திலேயே உன்னை தலைவனாகவும் உன்னை நீதி செய்கிற ஒரு நியாயாதிபதியாகவும் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீ அடியேன் என்று சொல்லி சாலமோன் ராஜாவாக இருந்தாலும் கீழ்ப்படிஞ்சான். ஹல்லேலூயா. இங்கே கூஜாவாக இருக்கும்போது கீழ்ப்படிவோம், ராஜாவாக இருக்கும்போது நினைச்ச மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். ராஜா வாண்ட உடனே பொண்டாட்டி பக்கம் போயிடுவோம், புருஷன் பக்கம் போயிடுவோம், அல்லது அம்மா பக்கம் போயிடுவோம், அம்மா பக்கம் அப்பா பக்கம் போயிடுவோம், பிள்ளைகள் பக்கம் போயிடுவோம், அண்ணன் பக்கம் போயிடுவோம், தம்பி பக்கம் போயிடுவோம், பாஸ்டர் பக்கம் போயிடுவோம், விசுவாசி பக்கம் போயிடுவோம், அதிகாரி பக்கம் யாரெல்லாம் முக்கியமான அவங்க பக்கம்லாம் போயிடுவோம். தேவனுடைய சொல்ல கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ராஜா, நமக்கு காசு நல்லா இருக்குது, பொண்ணும் பொருளும் நல்லா இருக்குது, இடம் இருக்குது, வீடு இருக்குது, பங்களா இருக்குது, சுற்றி யோகப்பட்ட மந்திரிகள் அப்படின்னு சாலமோன் செய்யலை. சொல்லுங்க, நினைக்கல, ஆரம்பத்தில் நினைக்கல. அப்போ சொல்லுற ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, நான் எந்த பொம்பளைக்கும் அடிமை இல்லை, காசுக்கு அடிமை இல்லை, இந்த ராஜ பதவிக்கு நான் அடிமை இல்லை ஆண்டவரே, நான் இந்த அரசாட்சிக்கு நான் அடிமை இல்லை, உமக்கு அடிமை ஆண்டவரே. எங்கள் அப்பா எனக்கு கற்றுது இந்த பாடம்ப்பா, உமக்கு அடிமை. நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய கண்கள் செய்யட்டும், திறக்கட்டும், காதில் எப்படி இருக்கட்டும், திறக்கட்டும், கேட்கட்டும் ஆண்டவரேன்னு சொன்னான். அல்லேலூயா. தேவன் அப்படியே அதை அனுக்கிரகம் பண்ணினார். யோசித்து பாருங்கள். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன?
நீங்கள் நான் சொல்வதையெல்லாம் கேட்டு செய்யாமல் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்று ஆண்டவர் கோபப்படுகிறதாக அந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, இதுவரைக்கும் எப்படி இருந்தோ இல்லையோ, இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அடியேன் கேட்கிறேன் என்று காதை மட்டும் கொடுக்காமல் கேட்டு கீழ்ப்படிவேன் என்று உங்கள் இருதயத்தையும் ஆண்டவருக்கு கொடுங்கள். எத்தனை பேர் கொடுக்க விரும்புகிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவனுக்கு காதுகளை மட்டுமல்ல, எதை கொடுக்கணும்? சத்தம் சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்களேன். உங்கள் இருதயத்தை கொடுக்கணும். அப்படி அடிவேன் என்று சொல்லி சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள், தங்கள் இருதயத்தில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகள், கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? அவர்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம்? அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக அடியேன் என்று எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீர்கள்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே சொல்லும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் கீழ்ப்படுகிறேன். அழகா சொல்லுகிறீர்கள். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் உண்மையிலே இந்த வார்த்தையை சொன்னீர்களா? நான் சொன்னதுனால சொல்லுகிறீர்களா? அல்லது சொல்லாவிட்டால் எதுவும் நடந்து வேண்டும் என்று பயந்து சொன்னீர்களான்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் உண்மையிலே சொல்லுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அதான் மெசேஜ் இன்னைக்கு. அல்லேலூயா. இப்பவுமே நேரம் ஆயிட்டு. அல்லேலூயா. நீ சத்தம் அலையடிச்சோங்க. வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கா? கேட்கணும்னு ஆசையா இருக்கிறவங்க ஒரு அலையடிச்சோங்க பார்க்கலாம். பரவாயில்ல, ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தாவே நான் உமது அடியேன் என்று சொன்ன தேவ பிள்ளைகள் எல்லாம் எப்படி தேவனை அணுகினார்கள், தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு எப்படி அர்ப்பணித்திருந்தார்கள் என்பதை குறித்து ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். முதல்ல நமக்கு அறிமுகமான தாவீதை பார்ப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 19 11ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அன்றையும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அல்லேலூயா பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்றையும் அவைகளால், எவைகளால், எவைகளால்ங்க? அன்றையும் அவைகளால். கையில் அருவா வச்சுக்கிட்டு மிரட்டினாரா ஆண்டவர்? அல்லது கம்பை வச்சுக்கிட்டு மிரட்டினாரா? அன்றையும் அவைகளால் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தைகளால். அல்லேலூயா. அன்றையும் உம்முடைய வார்த்தைகளினாலே அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எச்சரிப்பான வார்த்தையை கேட்டாலே நிறைய என்ன செய்யாது? பிடிக்காது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தைகள் எச்சரிப்பாக வருவது உங்களை மிரட்டுவதற்காகவோ உங்களை பயமுறுத்துவதற்காக பேசப்படுவது அல்ல. அல்லேலூயா. உங்களை விழிப்புணர்வு அடைய செய்வதற்காக சொல்லப்படுவது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், இப்படி செய்யாதம்மா, இப்படி செஞ்சா உனக்கு காய்ச்சல் வந்துடும், இப்படி செய்யாத, இப்படி செஞ்சா உனக்கு வைத்திய வலி வந்துடும் அப்படின்னு சொன்னா இவர் இப்படி சாபமா போடுதாரு, இவர் இப்படி சாபமா ஏசாரு அப்படின்னு நினைக்காம இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது தேவன் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி நம்மை விழிப்புணர்வு அடைய செய்கிறார்கள் நீங்க அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் உங்களை எச்சரித்தால் என்ன செய்வீர்கள்? முகத்தை திருப்பிக் கொள்வீர்கள். வீட்டில் போய் கோளு குண்டாமட்டியை பேசுவீங்க. அல்லேலூயா. குறைத்து பேசுவீங்க. இதனால தான் இந்த பாஸ்டர் சபையில் ஆள் அடிச்ச மாட்டேங்க, வரமாட்டேங்கன்னு சொல்லுவீங்க. இப்படி நிறைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். ஆனால் தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளினாலே அடியேன், உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற நான் செய்கிற நான் என்ன செய்கிறேன்? எச்சரிக்கப்படுகிறேன். அதனால வாசிங்க, அவைகளை அந்த எச்சரிப்பான வார்த்தைகளை கேட்டு கை கொண்டு கீழ்ப்படிவதனாலே எனக்கு மிகுந்த பலன் உண்டு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. எச்சரிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீ கீழ்ப்படிந்து நடந்து கொண்டால் உனக்கு மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எச்சரிப்பை கேட்டு கீழ்ப்படுகிறீர்களா? முறைக்கிறீர்களா? குறை சொல்லுகிறீர்களா? வருத்தப்படுகிறீர்களா? சண்டை போடுகிறீர்களா? அல்லது எச்சரிப்பின் வார்த்தையை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? அல்லேலூயா. யோசித்து பார்க்கணும்.
சிந்திக்கணும். எச்சரிப்பின் வார்த்தை என்பது விழிப்புணர்வு அடைவதற்காக சொல்லப்படுவது வார்த்தை. அல்லேலூயா. நீங்கள் விழிப்புணர்வு அடையணும். உங்கள் பிள்ளைகள் இருக்கிறது, வெளியே ஓடுகிறது, பார்த்து போப்பா, கல் தட்டிரும், முள் தட்டிரும் சொல்கிறோம். சின்ன பிள்ளைக்காக சொல்கிறோம், பெரிய பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், கார் ஓட்டிகிட்டு போகிற பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், பைக் ஓட்டுகிற பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், மனைவி சொல்கிறோம், பார்த்து போமா, நீங்கள் பார்த்து போங்கங்க, வழியில் வண்டி ஒருத்தனும் ஓட்டிகிட்டு வர்றதே சரியில்லை, பார்த்து போங்கன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. அந்தால சாபம் போடுறோன்னு அர்த்தமா? இது கூட ஒரு எச்சரிப்பு தான். அல்லேலூயா. சரி, வீட்டில் காலையிலேயே பார்த்து போன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து போனால் ஒழுங்காக போயிட்டு ஒழுங்கான சேலம் வீட்டுக்கு நான் இப்படி தான் போவேன்னு வளைஞ்சு போனால் எங்கேயோ மூட்டிகிட்டு தான் கிடக்கணும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக அல்ல சொல்லுங்க. சிலர்கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து போப்பா, வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சரியில்லை, ரொம்ப வித்தியாசமாக எனக்கு தெரியுது அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆமாம், நான் தரையிலையும் போவேன், வான்லோகத்துலேயும் பறப்பேன் சிலவன் சொல்லுவான், நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. 2 தினத்திற்கு முன்பதாக கூட பேப்பரில் போட்டிருக்காங்க, இன்றைக்கா நேற்றான்னு தெரில, இந்த வாலிபர்கள்லாம் ரோட்டில் பண்ணுற சேட்டை ரொம்ப மோசமாக இருக்குது, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ரோட்டில் பயக்க போகிற போக்கு அப்படி இருக்கு. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் துன்மார்க்கன் அப்படி தான் இருப்பான். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். யார் எச்சரித்தாலும் கவனமாக காது கொடுத்து கேட்டு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டு அப்படின்னு ஆண்டவருக்கு அடியேன்னு சொன்ன அர்ப்பணித்த தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் எச்சரிப்பை கேட்பீங்களா? மனமுகந்து கேட்பீங்களா? இதுவரைக்கும் அப்படி கேட்டிருக்கீங்களா? நல்லது தான், நான் உபத்திரப்பட்டது நல்லது, நான் எச்சரிக்கப்பட்டது நல்லது என்று நீங்கள் மனப்பூர்வமாக கேட்டிருக்கீங்களா? நான் எச்சரிப்பையெல்லாம் மனப்பூர்வமாக கேட்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆளுமா இல்லை, ஒருவேளை கவனிக்கலையோ? மறுபடியும் நான் கேட்குறேன், தேவனுடைய வார்த்தைகளை எச்சரிப்பாக நான் கேட்கும் பொழுது நான் விழிப்புணர்வு அடைகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆனாலும் வரமாட்டேங்க பாருங்கள். ஒருவேளை பொய் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி உண்மையாக அமைதியாக இருக்கீங்களோ பரவாயில்ல, மாற்றிக்கிடுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எச்சரிப்பை கேட்டு நான் மிகுந்த பலன் அடைகிறேன். அல்லேலூயா. என்னங்க எச்சரிப்பு? ஒரு வசந்த வாசியம் பார்க்கலாம், திருப்பிக் கொள்வோம். ஒரு வசந்த வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம். வேதத்தில் நிறைய எச்சரிப்பு இருக்குது, நேரம் இல்லை, வேகமாக நான் வாசித்துட்டு போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 வசந்த வாசிங்க. மனுஷர்கள் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. தர்மம் பண்ணுனா பலன் கிடைக்கும்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஏழைகளுக்கு கொடுத்தா தர்மம் பண்ணுனா நமக்கு பலன் கிடைக்கணுங்களாங்க. நம்ம அப்படி தானங்க சொல்லுவோம். ஏழைக்கு கொடுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், மிகுதியாக தர்மம் பண்ணுங்க, உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீ தர்மம் பண்ணு. எப்படி பண்ணணும்? மனிதர்கள் காணும்படி பண்ணவே கூடாது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, என்னெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியாதவங்க. இவர் எச்சி கையால் நினைச்ச மாட்டார், காக்கா விரட்ட மாட்டார்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இவர் எச்சி கையால் நினைச்ச மாட்டார், காக்கா விரட்ட மாட்டார்னு என்னை பற்றி தெரியாதவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. தெரிந்தவங்க சொல்லுவாங்க, இவர் ஒரு நாள் அப்படி நினைச்ச மாட்டார், இருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நாம் தர்மம் பண்ணும் பொழுது மனிதர்கள் காணும்படி இவர் வல்லவர், இவா வல்லவா அப்படி சொல்லி மனிதர்கள் நம்ம புகழ முடியும் என்ன செய்யக்கூடாதான்? தர்மம் பண்ணக்கூடாது. அப்படி தர்மம் பண்ணுனா நீங்கள் பண்ணுங்க. தர்மம் பண்ணுனா மனுஷன் மட்டும்தான் உங்களை புகழுவான், பரலோகம் என்ன செய்யாது? உங்களை புகழாது. அதனால் எப்படி இருங்க? தர்மம் பண்ணும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்கன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இனிமையாவது ஜாக்கிரதை என்ன செய்யுங்க? தர்மம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது இது ஒரு ஆவிக்குரிய ஒரு எச்சரிப்பு. மனிதர்கள் காணும்படி தர்மம் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. நான் 10,000 இவருக்கு கொடுத்தேன், 10 ரூபாய் இவருக்கு கொடுத்தேன், 1000 எங்கே கொடுத்தேன், 2000 எங்கே கொடுத்தேன். சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காது, ஆனால் தெரிய வேண்டும் என்பதற்காகவே தர்மம் கொடுக்கிறவங்க இருக்காங்க. அல்லேலூயா. தேவாலயத்தில் தெரிய வேண்டும் என்பதற்காகவே காணிக்க கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. என் பேர் பொறிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அதனால தான் யார் போட்டானே நமக்கு தெரியக்கூடாதுங்கிறது தான் பெட்டியை வச்சுருக்கோம். அல்லேலூயா. யார் போட்டானே தெரியக்கூடாது, பேரும் எழுதக்கூடாது.
இதுவே நிறைய பேருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது பேர் போட்டு இவர் எனக்கு ஒரு 10,000 தந்திருக்காருன்னு நான் பார்த்து பாராட்டணுமா? அல்லேலூயா. அதுக்கு நான் பாராட்டிட்டு போயிடுவேன். உங்களுக்கு என்ன இருக்காது, பரலோகத்திலிருந்து பலன் கிடையாது. அல்லேலூயா. அதனால் தர்மம் பண்ணும் பொழுது, தான தர்மம் பண்ணும் பொழுது வலது கை செய்வது இடது கைக்கே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பண்ணுங்கப்பா. அதுக்கு தான் பரலோகத்தில் பலன் உண்டு. உன்னை எச்சிக்கையால் ஈ விரட்ட மாட்டான், காக்கா விரட்ட மாட்டான்னு உன்னை யாசினாலும் பரவாயில்ல. வாயை அடக்கிக்கிட்டு, இருதயத்தை அடக்கிக்கிட்டு, புகழும் வேண்டாம் பெருமை வேண்டாம் என்று அந்த பெருமையும் புகழையும் நசுக்கிக்கிட்டு ஆண்டவர் மாத்திரம் பார்க்கட்டும்னு சொல்லி தர்மம் பண்ணுங்க. அல்லேலூயா. இது ஒரு விழிப்புணர்வு. எத்தனை பேருக்கு புரிந்தது? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரெண்டாவது எச்சரிப்பு என்னவா? வாசிங்க பார்க்கலாம். ஒரு வசந்த வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 11ஆம் வசந்த வாசிங்க. மத்தேயு 16:11. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இரண்டாவது வேத எச்சரிக்கை எப்படின்னு எச்சரிக்கை? நீ பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை கவனமாரி, அதில் உனக்கு நல்லது மாதிரி தெரியும். அல்லேலூயா. உனக்கு ஏற்றது மாதிரி தெரியும், நீ விரும்புகிறது மாதிரி உனக்கு தெரியும். அல்லேலூயா. நல்லா இருக்கும் அது. அல்லேலூயா. அந்த பரிசேயர் சதுசேயர் பண்ணுற பல சேட்டை தான் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க விசுவாசிகள் எல்லாம் பிடித்து கொண்டு நடக்கிறார்கள். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் புளிச்ச மாவுக்கு எச்சரிக்கை அறிஞ்சோன்னா சீசர்களுக்கெல்லாம் ஒரே யோசனை, புளிச்ச மாவா, நம்ம எங்கே போய் புளிச்ச மாவு வாங்கணும், அப்படி வாங்கி ஒன்று நம்ம சாப்பிடலையே அப்படின்னு பூரா யோசனை அப்படி தான். அல்லேலூயா. திங்கிறதுல மட்டும் அப்படி ஆலோசனை அப்படியே போகும் ஆழமா. புளிச்ச மாவு பிடிக்காத மாவுன்னு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் திரும்ப சொல்கிறாரு, புளிச்ச மாவு இல்லைப்பா, அவங்களுடைய உபதேசம் புளிச்ச மாவு மாதிரி இருக்குது. புளிச்ச மாவு கொண்டு போய் நல்ல மாவு கூட போட்டோன்னா நல்ல மாவு செஞ்சிடும், புளிச்சிடும். அல்லேலூயா. அது சிலது கெட்டு போகும், சிலது புளிச்சா தான் நம்ம சாப்பிட முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறது, கெட்டு போக வைக்கக்கூடிய அளவிற்கு புளிச்சமாகன்னு செய்யாத, மற்றது கூட கொண்டு போய் சேர்க்காத. தகவல் புளிச்சா தானே மோராக வரும். அரிசி தோசமாக புளிச்சா தானங்க சுட முடியும், அப்படி தானே இல்லையா? ஆமாம், நம்ம மாற்றிடக்கூடாதுல்ல, அதான் கேட்க. சில விஷயங்கள் புளிச்சா தான் சாப்பிட முடியும். புளியை கரைச்சா தானே அந்த ரசம் புளிச்சு கிடக்கும். புளிப்பே விரும்பக்கூடியவங்க எல்லாம் வெறும் ரசம் புளிப்பு ரசம்னு என்ன செஞ்சுருவாங்க, வச்சுருவாங்க, குடிச்சிட்டு நிறைய பேருக்கு வெட்டு வர்ற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்குது. ஸ்தோத்திரம். அப்போ புளிப்புங்கிறது நல்லது தான். ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார்னா, புளிச்ச மாவு புளிக்காத மாவு என்ன செஞ்சிடும், புளிக்க வச்சிரும். அதே போல் நீங்கள் எல்லாம் நல்ல மாவு புளிச்ச மாவு மாதிரி இருக்கிற உபதேசத்தை உங்க கூட சேர்த்துட்டேன்னா ஒன்று என்ன செஞ்சிடும், கெடுத்துரும், புளிக்க வச்சிரும். அதுதான் நான் போன வாரம் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை நேர்த்தம்தானத்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு. அல்லேலூயா. நீதியிலே நீதிமான் எப்படி கெட்டு போகிறான்? புளித்த மாவாகிய தன்னுடைய நீதியை அதில் கலப்படம் பண்ணுவதனால் என்ன செய்கிறான்? கெட்டு போகிறான். இதை போல புளித்த மாவை போல இருக்கிற தேவனுடைய உபதேசத்திற்கு எதிராக செயல்படுகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பித்தால் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? கெட்டு போயிடுவீங்க, புளிச்சிருவீங்க, தூக்கி உங்களை வெளியே தான் போடணும். அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். அல்லேலூயா. யோசிங்க, யாருடைய உபதேசத்தை கேட்கிறீர்கள்? ஆண்டவர் ஒரு உபதேசம் சொல்லியிருக்கிறார், இப்படி செய், இப்படி செய்யாதேன்னு பரிசேயர் உங்களுக்கு சொல்கிறான், சதுசேயர் சொல்கிறான், சாத்தான் சொல்கிறான், பரியாசக்காரன் சொல்கிறான். யாருடைய சொல்லை கேட்பீர்கள்? தேவன் இதை செய் என்றால், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த அர்ப்பணிப்புக்கு நான் சொல்வதை கேட்டு அதன்படி செய்வேன் என்று நீங்கள் அர்ப்பணித்திருந்தால் நீங்கள் யாருடைய சொல்லை கேட்டு கீழ்ப்படுகிறீர்கள்?
கேட்கிறேன் என்று சொல்வதல்ல, கேட்டு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்வதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. மனைவியினுடைய சொல்ல கேட்குறீங்களா, புருஷன் சொல்ல கேட்குறியா, தாய் தகப்பனுடைய சொல்ல கேட்குறியா, அது பாஸ்டருடைய விசுவாசுடைய சொல்ல கேட்குறியா, யாருடைய சொல்ல கேட்கிறீர்கள்? தேவன் இதை நீ செய் என்றால் அதைத்தானே செய்யணும். பாஸ்டரே இப்படி இருக்காரு அப்படின்னு உள்ளே கொண்டு வந்துட்டேன்னா புளிச்ச மாவு தூக்கி புளிக்காத வாழ்க்கையில் என்ன செய்கிற பிணை தானே அர்த்தம், சேர்க்கிறன்னு அர்த்தம். சீக்கிரம் ஊசி போயிடுவா. அல்லேலூயா. கெட்டு போயிடுவா. அதை தான் ஆண்டவர் சொன்னார், எச்சரிக்கையாயிரு, உபதேசத்துக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்கிறேன், நீ உபதேசத்துக்கு எச்சரிக்கையாயிரு. அந்த தப்பான உபதேசத்தை என்ன செய்யாத, கீழ்ப்படியாத. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி உபதேசிக்கிற நல்ல ஆசாரியர்கள் இல்லாததினாலே, நல்ல தேவனுடைய மனிதர்கள் இல்லாததினாலே ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே உபதேசகர்களாக, தங்களுக்கு தாங்களே பெரிய படித்தவர்களாக எண்ணிக்கொண்டு வேதத்தை புரட்டுகிறார்கள். அல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் திருப்புங்க. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம். புளித்த மாவாகிய தப்பான உபதேசங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கீழ்ப்படியக்கூடாது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், வாசிங்க. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 15:3. இஸ்ரவேலிலே அநேக நாளாக மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் மத்தியில் யார் இல்லை, மெய்யான தேவன் இல்லை. அல்லேலூயா. மெய்யான தேவன் இல்லை என்று சொன்னால் யார் அங்கே இருக்கிறார், பொய்யான தேவன் இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்தால யார் இல்லை, உபதேசம் பண்ணுகிற ஆசாரியர்கள் இல்லை. உபதேசம் பண்ணுகிற தேவனுடைய ஆசாரியர்கள் இல்லை. நல்ல ஊழியக்காரங்க, நல்ல தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. இன்றைக்கு தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன். அல்லேலூயா. பைபிள் கையில் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஊழியக்காரங்க, பிரசங்கின்னு சொல்லி இன்னைக்கு போய்கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இதை ஒருத்தட்ட நான் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த புதிய ஏற்பாட்டில் எல்லாருமே ஆசாரியன், எல்லாருமே லேவியன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு வேற ஒரு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதனால எல்லாருமே யாருதானா, பாஸ்டர்ஸ், எல்லாருமே ஊழியக்காரன். அல்லேலூயா. நான் கேட்டேன், எல்லாருமே பாஸ்டர்னு சொன்னால், எல்லாரும் ஊழியர்கள்னு சொன்னால் யாருக்கு இவர்கள் ஊழியக்காரர்கள், யாருக்கு இவர்கள் உபதேசம் பண்ணுவார்கள்? தேவனுக்கா, தேவதூதர்களுக்கா, யாருக்கு? எல்லாருமே கையில் பாஸ்டர் வச்சுட்டு இருந்தா யாருக்கு யார் உபதேசம் பண்ணணும்? உபதேசம் அவசியம் இருக்கா? அவசியமே இல்லை. அல்லேலூயா. அவ எல்லாருமே பாஸ்டர். சபையெல்லாம் மூடிவிட வேண்டியதுதான், தேவாலயமே தேவையில்லை. அல்லேலூயா. அப்படி ஒரு தவறான முடிவுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வசனங்களை தவறாக புரிந்து கொள்கிறவர்களாக நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியவில்லை. ஆசாரியன் என்று சொன்னாலே தேவ ஜனங்களை தான் ஆசாரியன். அல்லேலூயா. மேய்ப்பன் என்று சொன்னாலே ஆடுகளுக்கு தான் மேய்ப்பன். அல்லேலூயா. ஊழியக்காரன் என்று சொன்னாலே விசுவாசிகளுக்கு தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. தகப்பன் என்று சொன்னாலே பிள்ளைகளுக்கு தானங்க தகப்பன். அம்மான்னா பிள்ளைகளுக்கு தானங்க அம்மா. எல்லாரும் அம்மாவாக இருங்கள், எல்லாரும் அப்பாவாக இருங்க. யார் அப்பா யார் அம்மா சொல்லுங்க பார்க்கலாம். யாருங்க பிள்ளைகள்? மோசமான விளைவுக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், சதுசெயர் பரிசெயருடைய தப்பான புளித்த மாவை உபதேசத்தை என்ன செஞ்சிடாத, ஏற்றுக்கொள்ளாத. இங்கே பாருங்க, சரியான ஆசாரியன் உபதேசிக்கம் பண்ணக்கூடியவங்க இல்லை. அடுத்த வரி என்ன சொல்லுது? வேதமும் இல்லை. ஏன்னா வேதத்தை வச்சு தான் ஆசாரியன் உபதேசம் பண்ணணும். அல்லேலூயா. வேதமும் இல்லை, ஆசாரியனும் இல்லை, தேவனும் இல்லை. அல்லேலூயா. வேதம் இல்லாத இடத்துல ஆசாரியன் செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். ஆசாரியன் இல்லாத இடத்துல யார் இருக்க மாட்டா? தேவன் இருக்க மாட்டார். அல்லது தேவன் இல்லாத இடத்துல யார் இருக்க மாட்டா? ஆசாரியன் இருக்க மாட்டான். ஆசாரியன் இல்லாத இடத்துல வேதம் இருக்காது. அல்லேலூயா. இப்படி கூறுகட்டத்தனமாக அந்த ஜனங்கள் தங்களை தவறான உபதேசத்துக்கு அர்ப்பணித்ததுனால நடந்தது என்ன தெரியுமா? அதை வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. அல்லேலூயா. என்ன அர்த்தம்?
வீட்டுக்குள்ளே இருக்கவனுக்குன்னு இல்லை, சமாதானம் வீட்டு விட்டு வெளியே போய் 4 வீட்டை சமாதானத்தை வாங்கிட்டு வரலான்னு அங்கேயும் சமாதானம் இல்லை. சிலருக்கு வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும், சிலருக்கு வெளியே செய்யாது இருக்காது. சமாதானமே. சத்தமாக சொல்லுங்களேன். சிலருக்கு வெளியே சமாதானம் இருக்கும், வீட்டுக்குள்ளே இங்கே எப்படி இருக்குது? 2 இடத்துலையுமே சமாதானம் இல்லை. அடுத்த வரி வாசிங்க. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி. மகா அமளின்னு என்னது? ஒரே குழப்பம், சண்டை. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே புருஷனுக்கு முன்னாடி சண்டை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை, அண்ணன் தம்பிக்கும் சண்டை, குடும்பங்களில் சண்டை, ஒரே சண்டையும் வாக்குவாதம் தான். அல்லேலூயா. உங்கள் வீடுகளில் குடும்பங்கள் அது இருக்கான்னு பார்த்து நீங்கள் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி இருக்குமானால் நீங்கள் சரியான வேதத்தினுடைய உபதேசத்தை இன்னும் கேட்கலன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா இருக்க பார்க்கலாம். அப்போ ஒரே சண்டை. முதல்ல சமாதானம் இல்லை, 2வது ஒரே சண்டை. அடுத்த வாசிங்க. ஜாதியை ஜாதியையும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல குழப்பம் இருந்துச்சு, விவாதம் இருந்துச்சு, வாக்குவாதம். இப்போ கை கலப்பில் இறங்கியாச்சு. அல்லேலூயா. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், பேச்சை செய்ய மாட்டாங்க, நிப்பாட்ட மாட்டாங்க. பட்டார்னு ஒன்று கொடுங்க. யாரு? புருஷங்காரன் பொண்டாட்டிங்க. அல்லேலூயா. அவன் அங்கேருந்து ஏதாவது ஒரு கல்லை தூக்கி டானுங்கன்னு எரியுதா, அவன் திரும்பான்னு பார்த்தா கன்னத்தில் டான் குறித்தாப்பாக என்ன செய்யுது? படுது. இந்த பக்கம் இப்படி வீங்கி வருது. அல்லேலூயா. கேட்டானா செவத்தில் முட்டிட்டேங்கிறான். ஒரு அளவு பார்க்கலாம். அமளி. நீ நீ கேட்டு நான் என்ன கீழ்ப்படியணுமா? உனக்கு அடிமையால நினைச்ச முடியாது, வர முடியாது. ஒன்று புடிச்ச நான் உனக்கு அடிமையாக வரேன். ஒரு அளவு பார்க்கலாம். யாரும் யாருக்கு அடிமை இல்லை. அல்லேலூயா. எல்லாருமே சுதந்திரவாளிகள் தான். தேவனுக்கு அடிமைகளாக இருக்குன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நீ தேவனுக்கு அடிமையா இல்லாட்டாலே வீட்டுக்குள்ள என்ன தான் வரும்? அம்மணி தான் வரும், சண்டை தான் வரும், கை கலப்பு தான் வரும், பெரிய சமாதான கேடு வரும். அடுத்தது வாசிங்க. தேவன் அவர்களை சகலவித இடுக்கங்களினாலும் கலங்க பண்ணினார். அல்லேலூயா. இதை பண்றது யாருங்க? தேவன். சத்தம் சொல்லுங்க. யாரு? தேவன். அமளியையும் சமாதான கேடுகளையும் நொறுக்கப்படுகிறதையும் வேற என்னது? ஒருத்தரை ஒருத்தர் நொறுக்குவதும் அடிப்பதும் இது யார் செய்யறா? தேவன். தேவன் செய்யறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கா? அதான் உண்மை. ஏன் தேவன் அதை அனுமதிக்கிறார்? உன் வீட்டுக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள ஏன் அதை அனுமதிக்கிறாரு? நீ கர்த்தாவே சொல்லும் அப்படின்னு கேட்டு இந்த காது வழியாக விட்டு விடுகிறேன்னு தான் சொல்கிறேன். அல்லேலூயா. கேட்டு கீழ்ப்படுகிறேன்னு நிறைய என்ன செய்யறதில்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. அதனால் சமாதானம் இல்லை. வீட்டில் இருந்தாலும் சமாதானம் இல்லை, வீட்டுக்கு வெளியே போனாலும் சமாதானம் இல்லை. உள்ளுக்குள்ளே அமளி. யார் மூலமாவது பிரச்சனை கொந்தளிச்சு என்ன செய்யுது? வருது. அடுத்தால சண்டை, கை கலப்பு. அல்லேலூயா. புருஷனும் பொண்டாட்டியும் அடிப்படி, பிள்ளைகளும் தாய் தகப்பனும் அடிப்படி, ஒரே சண்டை, அண்ணன் தம்பி அடிப்படி. யோசித்து பாருங்கள். தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கார். நீ ஏன் சொல்ல கேட்கல, கேட்டுக்கிட்டு கீழ்ப்படியாமல் சேர இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த பெரிய பிரச்சனையை உள்ள என்ன செஞ்சிட்டாரு? சொல்லுங்க, அனுப்பிட்டாரு. இப்போ வாசிங்க. இப்படி வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது. ஒரு வசந்த வாசிங்க பார்க்கலாம். அந்த 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசந்த வாசிங்க. ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா, கேளுங்கள், இருப்பார், வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டு விடுவீர்களாயில் எப்படி? நீ விட்டுட்டேன்னா ஒன்று விட்டுட்டு போயிடுவாராம். அல்லேலூயா. முதவே வார்த்தையாக தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கேட்டு கீழ்ப்படிந்தால் உங்க என்ன செய்வார்? இருப்பார். எனக்கு தான் எல்லாம் தெரியுமென்னு தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு பெரும் கேட்டுக்கிட்டே இருங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை முழுவதும் கேட்டுக்கிட்டே மாத்திரம் இருந்தால் அமளியும் கலக்கமும் நொறுக்குதலும் சமாதான கெடுகளும் செய்யும் வரும். அப்போ இந்த வார்த்தை அவன் பேசுகிறாரு. சாமுவேல்கிட்ட சாமுவேலேன்னு கூப்பிட்ட போல உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அல்லேலூயா. நிறைய பேர் எனக்கு தெரியும், ஆனால் கூப்பிட்டா சங்கடப்பட்டுருவீங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் நான் கூப்பிட வேண்டியிருக்கும். அப்படி கூப்பிடும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்டு கீழ்ப்படுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அப்படி கீழ்ப்படியக்கூடியவங்க என்ன திரும்ப செய்யணுமா? வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசா தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் தீர்க்க தரிசனங்களையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு
அருவருப்புகளை அகற்றி பலிபீடத்தை புதுப்பித்தான். அருவருப்புகளை எல்லாம் அகற்றி பலிபீடங்கள் என்ன செய்தான்? புதுசாக்கிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு என்னெல்லாம் அருவருப்பு இருக்கோ அந்த அருவருப்பெல்லாம் முதல்ல செய்யணும், அகற்றணும். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற புளித்த உபதேசங்கள், தப்பான பிரசங்கங்கள், தப்பான ஆலோசனைகளை கேட்டுட்டு அப்படியே இருந்தோம்னா அதை இன்னைக்கு என்ன செஞ்சிடணும்? அகற்றி விட வேண்டும். அருவருப்பான இவைகளை அகற்றிவிட்டு உங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும்? புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படி புதுப்பித்து கொண்டான். அப்படி புதுப்பித்து கொண்டதுனால வேதம் சொல்கிறது, வாசிங்க பார்க்கலாம். அந்த 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாத இருந்தது. யுத்தமே இல்லாமல் இருந்தது. கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. அமளியும் கலக்கமும் நொறுக்குதலும் சமாதானக்கேடுகளும் இருந்த ஒரு தேசத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு செய்ததினால, கீழ்ப்படிந்ததினால வேதம் சொல்கிறது அந்த ஆட்சியின் கீழே அமைதி இருந்தது. ஹல்லேலூயா. சண்டை இல்லை. வேதம் சொல்கிறது என்ன இருந்தது? அந்த வசனம் கடைசியில் என்னமா சொல்லுது? யுத்தமே இல்லைங்க. அல்லேலூயா. உங்க வீடுகளில் யுத்தம் இருக்கா? குடும்பத்தில் யுத்தம் இருக்கா? உங்க மனசு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா? ஏதோ ஒரு பிரச்சனையோடு யுத்தம் பண்றீங்களா? ஏதோ ஒரு மனிதனோடு யுத்தம் பண்ணுறீங்களா? குடும்பத்தில் யுத்தம் பண்ணுறீங்களா? யோசிங்க. அல்லேலூயா. நீ யுத்தம் பண்ண வேண்டியது சாத்தாங்கட்ட. அல்லேலூயா. உன் குடும்பத்தில் இல்லை. அல்லேலூயா. நிறைய ஒரு யுத்தம் பண்ணி குடும்பமே எப்படி போயிட்டு சின்ன பின்னமாய் எல்லாம் பிணங்களாக கிடக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிணங்களை எழுப்ப வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறார்கள் செய்கிறாங்க, யுத்தம் பண்ணி கொன்று போடுகிறார்கள், ரட்சிப்பை இழக்க வைக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் வேதம் சொல்லுது, கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிறதோடு நீங்கள் நிறுத்தி விடாதீங்க. இது சொல்லும் ஆண்டவரே, நான் கேட்டு அதன்படி செய்கிறேன் என்று அந்த வார்த்தையின்படி செய்யும் பொழுது சாமுவேல் எப்படி வளர்ந்து ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக அவனுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கினதோ அதுபோல வேதம் சொல்கிறது, யாக்கோபு வெறுமையாக இருந்தாலும் ஆசீர்வாதங்களில் எப்படி இருந்தான்? நிரம்பி இருந்தான். அல்லேலூயா. மோசே தகுதி இல்லாதவனாக இருந்தாலும் தேவன் அவனை தகுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அடுத்ததாக வேதம் சொல்கிறது, தாவீது ராஜா கட்டுகளோடு இருந்தாலும் தேவன் அவன் கட்டுகளை எல்லாம் அகற்றி சரியான சத்தியத்தின் பாதையில் என்ன செய்தார்? நன்றாக நடத்தினார். சாலமோன் ராஜா, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்பதற்கு உடைய கண்களும் காதுகளும் திறந்திருக்கட்டும் சொன்ன பொழுது, என் மகனே கட்டாயம் ஜெபத்துக்கு என் கண்களும் காதுகளும் திறந்திருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. எப்போ நாமெல்லாம் தேவனுக்கு அடியேன் என்று அப்படியே அர்ப்பணி பொழுது இத்தனை காரியங்களும் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அடியேர்களாகிய அடியான்களாக இருக்க நாம் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும்? வேத வசனங்களால் எச்சரிக்கப்படும் பொழுது, இதை கை கொள்ளும் பொழுது நமக்கு மிகுந்த பலன் உண்டு எனக்கு நம்பிக்கையோடு அந்த எச்சரிப்பை என்ன செய்யணும்? கேட்டு கீழ்ப்படியணும். ஐயாமல் எச்சரிச்சுட்டு இருந்தால் நாங்கள் சபையை விட்டு போயிடுவோம். அல்லேலூயா. ஏங்க அல்லேலூயா வர மாட்டேங்க? சத்தமாக வச்சுருங்க. வீட்டில் புருஷன் யாசிக்கிட்டே தான் இருக்கான், வீட்டு விட்டு போறீங்களா? பொண்டாட்டி யாசிக்கிட்டே தான் இருக்கா, வீட்டு விட்டு போறீங்களா? உங்கள் பிள்ளைகள் யாசிக்கிட்டே இருக்கீங்க, வீட்டு விட்டு போறீங்களாங்க? இன்னைக்கு எல்லாருமே நம்மளை யாசறாங்க. வந்து ஊரை விட்டு போக முடியுமா? போக முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிச்சா மட்டும் நான் சபையை விட்டு ஓடிடுவேன், ஆண்டவர் விட்டு ஓடிடுவேன், சாத்தாங்கிட்ட போயிடுவேன். அல்லேலூயா. இப்படி இருந்தீங்கன்னா குடும்பங்களுக்குள்ளே அமளியும் நொறுக்குதலும் சமாதான கேடுகளும் தான் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் வார்த்தையோடு நிறுத்தி விடாமல் நீ சொல்லுவதை கேட்டு நீ நான் செய்வேன் ஆண்டவரே. என் குடும்பத்தை நான் நடத்துவேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையை நான் புதுப்பிக்கிறேன் ஆண்டவரே. என் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் குடும்பத்தில் என்ன இருக்காது? யுத்தமே இருக்காது. எத்தனை பேருக்கு அந்த யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்? கரங்கத்திற்கு எத்தனை மையப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்குள்ள யுத்தம் இல்லாவிட்டால் அங்கே என்ன இருக்கும்? தெய்வ சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று உண்மையான அர்ப்பணிப்போடு இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி எழுமி இருக்கலாம். நீர் சொல்வதை மாத்திரம் நான் கேட்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி அர்ப்பணிக்க முடியும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் சொல்லுவதை கேட்டு நான் நடப்பேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீர், எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீர், கிடைக்காதவைகளை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. மருத்துவம் கைவிட்டதை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறீர் அப்பா. என் அவமானங்களை எல்லாம் நீக்கி இருக்கிறீர், என் கட்டுகளை அவிழ்த்திருக்கிறீர். வெறுமையாக இருந்த என்னை
நிரம்ப செய்திருக்கிறீர். ஆமென். என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆனாலும் நான் கடைசி காலங்களிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறின பிற்பாடு உன்னுடைய வார்த்தையை கேட்பதிலே மாத்திரம்தான் குறியாக இருக்கிறேன். கீழ்ப்படிவதிலே இல்லை ஆண்டவரே. அந்த பாவத்தை அறிக்கையிடுகிறேன். ஆமென். அந்த அருவருப்பான சோபத்தை வெளியே தூக்கி எறிகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் இருக்கிற அமளியையும் சமாதானக்கேடுகளையும் நாங்கள் ஒருவர் நொறுக்கிக் கொள்கிற அந்த சாபத்தையும் மாற்றும் ஆண்டவரே. யுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை எங்களை தாரும். யுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும். இன்னும் மனம் திரும்பி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் சேர்ந்து அர்ப்பணிப்போடு பாடுங்க பார்க்கலாம். காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடல் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அகற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கில்ல கவலை. கடல் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதைகள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அகற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் ஒரு முறை சத்தமாய் நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே.
சாமுவேல் சொன்னான், கர்த்தாவே நீர் சொல்லும், நான் அதன்படி கேட்டு செய்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி கீழ்ப்படிந்ததினாலே ஒரு பெரிய உண்மையுள்ள தேவ தீர்க்கதரிசியாக அவன் எழும்பினான். தேவன் அவன் கூட இருந்தார். அவனுக்காக தேவன் பல காரியங்களை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிகளாக ஆரம்பித்த நம்முடைய வாழ்க்கை அவிசுவாசிகளாக வாழ்கிறோம் என்று நம்பிக்கை தள்ளப்படுகிறது. நீங்கள் தீர்க்கதரிசியாக ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டாம், ஒரு சாதாரண விசுவாசிகள் என்கிற அடையாளத்தை உடைய தேவ பிள்ளைகளாக வாழ வேண்டாமா? ஏன் சபைகளிலே விசுவாசிகளாக ஊழியக்காரர்களாக இருந்தோம், ஏன் அந்த தகுதியை நமக்கு பெற முடியவில்லை? கேட்கிறோம், செய்யாமல் போகிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்கள், என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் சொல்லுவதை நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நான் சொல்லுகிறதை நீ செய்யாமல் போகிறது என்ன? சகோதரனே சகோதரியே, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நீ நான் சொல்வதை செய்யாமல் என்னை ஏன் ஆண்டவரே தேவனே இயேசுவே அப்பாவே கர்த்தாவே என்று ஏன் கூப்பிடுகிறாய்? ஏன் கூப்பிடுகிறாய்? ஓசி, இனிமேல் ஆண்டவரே நீ சொல்வதை கேட்பதோடு மாத்திரம் அல்ல, செய்ய அர்ப்பணிக்கிறேன். என்னோடு பேசியிருக்கிறேன். அப்படி நான் அர்ப்பணிக்கும் பொழுது என் குடும்பங்களிலே என் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா அமளிகளும் எல்லா சமாதான கேடுகளும் எல்லா கலக்கங்களும் நொறுக்குதல் மேல் வருகிற நொறுக்குதலும் அவமானங்களும் மாறும். ஆண்டவரே, யுத்தம் இல்லாமல் சமாதானமான வாழ்க்கை என் குடும்பத்துக்குள்ள வரும். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் தேவனோடு பேசினார் என்று நம்புகிறீர்கள், உணர்கிறீர்கள்? கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம்.